கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய தேவ வாக்கு 2 பேதுரு 3 அதிகாரம் 18வது வசனம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் அவரை அறிகிற அறிவினும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுது என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அவர் தருகிற அறிவினால, கர்த்தர் கொடுக்கிற கிருபையின் வரத்தினால நாம் வளருவோம். அனுதினமும் ஆண்டவருடைய வசனம் என்னும் திரு ஞானப்பாலை நாம் பருகிறவர்களாய் கர்த்தருடைய சமூகத்துல, ஆண்டவரே இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டுமானால் நீர் கொடுக்கிற இந்த ஞானம், இந்த அறிவு எங்களுக்கு போதும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உம்மோடு கூட வளர எங்களுக்கு கிருபை தாங்க ஏசப்பா. மெய்யான தேவனை நீர் இயேசு கிறிஸ்துவை பிதாவே எங்களுக்கு தந்திருக்கிறீர். அவரை அறிவதே நித்திய ஜீவன் என்று யோவான் 17 அதிகாரம் 3வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். ரட்சிப்பு கிருபையினால வந்தது. அந்த கிருபை தினமும் தேவனிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெருமை உள்ளவருக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிற தேவன் நம்மிடத்துல எப்படி இருக்கிறது? வாலிப பிள்ளைகளே, படிக்க முடியாம கஷ்டப்படுறீங்களா? ஆண்டவர் தாமே ஞானத்தை தருகிற தேவன். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயில் என்று அறிவும் புத்தியும் வரும் என்று நீதிமொழிகள் 2 அதிகாரம் 6 வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அவருடைய வாயிலிருந்து அப்ப நம்ம கேட்கணும், எசப்பா எங்களை ஞானத்தினால, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வம் நமக்கு இருக்கும்போது நம்ம ஏங்க கவலைப்படணும்? தேவன் நமக்கு ஞானத்தையும் அறிவும் இன்பத்தையும் அளிக்கிறார் என்று பிரசங்கி 2 அதிகாரம் 26வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆனா நம்ம கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய கண்களில, கர்த்தருடைய கண்களில நமக்கு தயவு வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுப்புத்திர உம்முடைய சட்டைகளின் நிழலே வந்தடைகிறார்கள் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். சங்கீதக்காரன் அழகா சொல்லியிருக்கிறாரு, அப்பா உம்முடைய கிருபையினால் எங்களை தாங்கிக் கொள்ளுங்க, உம்மை அறிகிற அறிவினால் எங்களை வளர எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. எப்போதும் நம் வாயில துதி, மகிமை மகிமை கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஆண்டவரே, நீ கொடுத்த ரட்சிப்பை நாங்கள் காத்து கொள்ள வேதத்தில் இருக்கிற மகத்துவத்தை எங்களுக்கு சொல்லித்தாங்க, அந்த அறிவை கற்றுக்கொள்ள எங்களுக்கு சொல்லித்தாங்கன்னு நம்ம கேட்கணும். அப்பொழுதுதான் நான் ஒவ்வொரு நாளும் அதுல நம்ம முதிர்ச்சி அடைய கர்த்தர் உதவி செய்வார். எப்போ பால் குடிக்கிற பிள்ளைகளாகவே நம்ம இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஏசப்பா கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, உம்மை அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, உம்மோடு கிட்டி சேர எங்களுக்கு கிருபை தாங்க. உமது கிருபை வான பரியந்தமும் உமது சத்திய மேக மண்டலங்கள் எட்டுகிறது என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோமே. அப்படியாக எட்டக்கூடியதாய் அவருடைய கிருபை, அவருடைய அறிவு, ஹல்லேலூயா, கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. வாலிப பிள்ளைகளே, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன புக்கு படிக்கிறீங்க? நீங்க உலக பிரகாரமான ஸ்கூல்ல, காலேஜஸ்ல படிக்க வேணும், ரிசர்ச் என்னென்னமோ செய்யறாங்க. ஆனாலும் வானத்தையும் பூமியும் சராசரங்களையும் படைத்த தேவன் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய அறிவை, அவரை பற்றிய இந்த புத்தகத்தை நாம் தினமும் ஆசையோடு வாசிக்க வேண்டும். அதுல வளரும் பொழுது கிருபை, இயேசு கிறிஸ்துவின் கிருபை நித்திய ஜீவனை போய் சேர நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிக்கலாமா? கிருபையுள்ள கர்த்தாவே, இந்த காலை வேலைக்காய் நஞ்சோடு துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கிறிஸ்துவோடு கூட ஆண்டவரே சேர்ந்து வாழ, கிறிஸ்துவோடு கூட கிருபைனால உம்மை அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. உலகத்துல அநேக விதமான அறிவுகள், அநேக விதமான ஞானம் இருக்கிறது கர்த்தாவே. எங்களுக்கு வேண்டியது ஒன்றே ஒன்று, பரம தேவனுடைய ஆண்டவரே கிருபை அப்பா, அறிவு எங்களுக்கு வேணும் சுவாமி. ஆண்டவரே, grow in grace and knowledge with Jesus Christ. Hallelujah. In Jesus Christ. Hallelujah. ஆண்டவரே, உம்மோடு கிட்டி சேர எங்களுக்கு கிருபை தாங்கப்பா ஏசப்பான்னு ஜெபிப்போமா? ஜெபித்து கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே. அப்பா இயேசுவே, அப்பா வாலிப பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே, தேவ அறிவினால நடத்துங்கப்பா. வியாதிஸ்தர்களுக்காக அப்பா இன்றைய தினத்தை நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தேவ சித்தம் எங்கள் வாழ்க்கையில நடக்கட்டும் கர்த்தாவே. தேவனுடைய கிருபை எங்களை தொடரட்டும் சுவாமி. தேவனுடைய வல்லமைகள் எங்களை தொடரட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. Amen. Amen. Have a blessed day, my dears. Thank you. God bless you.